It's story time. சம்பாதிச்ச காசெல்லாம் தேவைக்கு கூட செலவு செய்யாம தங்க காசா சேர்த்து வச்ச ஒரு கஞ்சனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மணலூருங்கிற ஊரில் செல்வம்னு ஒரு விவசாயி இருந்தார். அவரே விவசாயின்னு சொல்லிக்கிட்டாலும் விவசாயத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பரம்பரையாக அவருக்கு இருந்த நிலங்களை குத்தகைக்கு விட்டு அதில் வர்ற பணத்தில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். சின்ன வயசுலேருந்தே செல்வத்துக்கு ஒரு குணம் இருந்துச்சு. பணத்தை நாம் சேர்க்கணுமே தவிர நம்ம தேவைக்கு கூட அதை செலவு செய்யக்கூடாது. தேவைக்கு செலவு செய்யறத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டா நம்மகிட்ட பணம் தங்காது அப்படின்னு அவர் நினைச்சாரு. இந்த ஒரு பழக்கத்தினால நாளாக அவர் ஒரு கஞ்சனாவே மாறிட்டாரு. எந்த ஒரு அத்தியாவசிய தேவைக்காக செலவு செஞ்சாலும் அதை கணக்கு பார்க்கறது வழக்கமாக வச்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு கிடைக்கிற குத்தகை பணத்தை எல்லாம் தங்க காசுகளாக மாற்றி வீட்டில் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாரு. அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்த கோமதி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போனாங்க. அவங்களும் செல்வத்துக்கிட்ட இவ்வளவு சிக்கனம் வேண்டாங்க, நம்மகிட்ட ஏராளமாக சொத்துகளும் தங்க காசுகளும் சொந்த வீடும் இருக்கு, சாப்பாட்டுக்காவது அடிப்படையாக என்ன தேவையோ அதை மட்டும் செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் செல்வம் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. ஊர் மக்கள் அவரை கடைஞ்செடுத்த கஞ்சன் அப்படின்னு சொல்றது செல்வத்துக்கு தெரிய வந்தப்போ அவர் கோமதி கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு. இங்கே இருக்கிற யாருக்குமே பணத்தோட மதிப்போ சொத்து சேர்க்கறதோட அவசியமோ புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு அது புரியும் போது அவங்களும் என்ன மாதிரியே மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. கோமதி ரொம்ப அழுத்துக்கிட்டே, அவங்க உங்களை மாதிரி மாறுறது இருக்கட்டும், நீங்க என்னைக்கு அவங்கள மாதிரி மாறுவீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. கோமதி சொன்னதை கேட்டதும் செல்வமும் கொஞ்சம் அவசரப்பட்டு, என்னைக்கு நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச தங்க காசுலேருந்து ஒரே ஒரு தங்க காசை நான் செலவு பண்ற மாதிரி ஆயிடுதோ அன்னைக்கு நான் மாறிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. செல்வம் இப்படி சொல்லிட்டாலும் ஒரு தங்க காசை செலவு பண்ற அளவுக்கு தனக்கு எந்த எதிர்பாராத செலவும் வந்துடாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாகவே நம்பினாரு. ஒவ்வொரு வருஷமும் அவரோட வயல்ல அறுவடையெல்லாம் முடிஞ்சு குத்தகை பணமும் கைக்கு வந்து வயல்ல வேலை செய்கிற எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் செல்வம் தன்னோட நிலங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக கிளம்பி போவாரு. கையில் 2-3 பைகளை எடுத்துக்கிட்டு போய் நிலத்துல சிந்தி இருக்கிற நெல்லை எல்லாத்தையும் அந்த பையில பொறுக்கி எடுத்துக்கிட்டு வருவாரு. அடுத்த 1 மாசத்துக்கு அவருக்கும் கோமதிக்கும் அதுதான் சாப்பாடு. இந்த தடவை செல்வம் அப்படி தன்னோட நிலங்களை பார்க்க போனப்போ அவர் அங்க இருந்த ஒரு ஒத்த பனைமரத்தை கவனிச்சாரு. அந்த பனைமரம் அவரோட வயலுக்கு பக்கத்துல இருந்தாலும் அது ஒரு புறம்போக்கு நிலத்துல தான் இருந்துச்சு. அதனால அந்த பனைமரத்துக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த பனைமரத்துல விளைஞ்சிருந்த நொங்கு செல்வத்தோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு நிலத்துல சிதறி இருந்த நெல்லை எல்லாம் பொறுக்கி பையில போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப தாகமாவும் களைப்பாவும் இருந்துச்சு. அவரோட நிலத்துல இருந்த சின்ன சின்ன கல்லை எல்லாம் எடுத்து பனைமரத்துல விளைஞ்சிருந்த நொங்க கல்லால அடிச்சு கீழே விழ வைக்க முடியுமான்னு பார்த்தாரு. ஆனா அவரு வீசி எரிஞ்ச கல்லெல்லாம் பனைமரத்தோட உயரத்துல பாதி வரைக்கும் கூட எட்டல. யாராவது கூலி ஆட்கள் அந்த பக்கமா வந்தா அவங்கள பனைமரத்துல ஏற வச்சு அந்த நொங்கையெல்லாம் வெட்டி கீழே தள்ளலான்னு பார்த்தா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. செல்வத்துக்கும் இது வரைக்கும் பனைமரம் ஏறி பழக்கம் இல்லை. ஆனா எப்படியாவது நொங்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை அவரை பனைமரம் ஏற வச்சிச்சு. தூண் மாதிரி பனைமரம் நேரத்தானா இருக்கு, எப்படியாவது ஏறி அந்த நொங்க பறிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவரும் சரசரன்னு பனைமரத்தை ஏறிட்டாரு. மரத்துல ஏறி அங்க இருந்த நொங்கெல்லாம் ஆசை தீர சாப்பிட்ற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரோட கவனம் எல்லாம் நொங்கு திங்கறத்திலேயே இருந்ததுனால
எவ்வளவு உயரம் ஏறி இருக்கும் அப்படிங்கிறத அவரு கவனிக்கவே இல்லை. நொங்க தின்னுட்டு மரத்திலேந்து இறங்கறதுக்காக அவரு கீழே பார்த்தப்போ அவருக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. கீழே விழாம இந்த உயரத்திலேந்து தன்னால இறங்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்தப்போ அவரோட கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. பனைமரத்தை இருக்க கட்டிக்கிட்டு உதவி உதவின்னு அவரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போட்டு கத்தி பார்த்தாரு. ஆனா அந்த பகுதியில ஆளே இல்லைங்கிறதுனால அவரோட சத்தம் யாருக்குமே கேட்கல. தானே முயற்சி செஞ்சு கீழே இறங்க வேண்டியதுதான் அப்படிங்கிற எண்ணம் வந்தப்போ செல்வம் கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிக்கிட்டாரு. இந்த மரத்திலேந்து மட்டும் நான் ஆபத்தில்லாம கீழே இறங்கிட்டா 1000 ஏழைகளுக்கு நான் அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. இப்படி வேண்டிக்கிட்டதும் அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்து மரத்திலேந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சாரு. பாதி மரம் அளவுக்கு இறங்கினதும் தான் பனைமரத்திலேந்து இறங்கிறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான செயல் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிச்சு. உடனே அவரு கடவுள்கிட்ட 1000 பேருக்கு இல்லைன்னாலும் ஒரு 500 பேருக்காவது நான் அன்னதானம் செய்யறேன் அப்படின்னு தன்னோட வேண்டுதலை கொஞ்சமா மாத்திக்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினதும் 500 பேருக்கு இல்லைன்னாலும் 100 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துச்சு. மரத்திலேந்து கீழே இறங்கினதும் நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ள சாப்பாட்டுக்கே வழியில்லாத ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டாலே 100 பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி அப்படின்னு அவரே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. அப்படி ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டு தன்னோட வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றிடணும் அப்படின்னு அவரு முடிவும் பண்ணிக்கிட்டாரு. நிலத்துல மிச்சம் இருக்கிற சிதறி கிடக்கிற நெல்லை நாளைக்கு வந்து பொறுக்கி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோட அவரு வீட்டுக்கு கிளம்பினாரு. அன்னிக்கு சாயந்தரமே சாப்பாடு போட வேண்டிய ஆளை தேடி அவரு அந்த ஊருக்குள்ள சுத்தி வந்தாரு. ஊர்ல இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு வெளியே 7-8 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. அந்த 7-8 பேர்ல ரொம்ப ஒல்லியா வயசானவரா இருந்த ஒருத்தரை அவரு தேர்ந்தெடுத்தாரு. செல்வம் அவர்கிட்ட, நான் உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடலான்னு நினைக்கிறேன், நாளைக்கு மத்தியானம் நீங்க சாப்பிட்றதுக்கு எங்க வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவரு வரேன்னு சொன்னதும் செல்வம் தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட, பிள்ளையார் கோவில் வாசல்ல இருக்கிற ஆண்டி ஒருத்தர் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவாரு, நீ அவருக்கு சாப்பாடு போட்டுடு. அவரு ரொம்ப ஒல்லியா வயசானவரா இருக்காரு, ரொம்ப சாப்பிட்டு நமக்கு பெரிய அளவுல அவரு நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டாரு. நிலத்துல அங்கங்க சிதறி கிடக்கிற மிச்சம் இருக்கிற நெல்லை பறவைகள் எல்லாம் கொத்திக்கிட்டு போறதுக்கு முன்னாடி நான் போய் நாளைக்கு பொறுக்கிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில செல்வம் வயலுக்கு நெல்லு பொறுக்க போயிட்டாரு. செல்வம் போன கொஞ்ச நேரத்துல பிள்ளையார் கோவில் ஆண்டி செல்வம் வீட்டுக்கு வந்தாரு. அவரு செல்வத்தோட மனைவி கிட்ட என்னெல்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. செல்வம் மனைவி சொன்னத்துல திருப்தி இல்லாம அவரு இன்னொரு 4-5 பதார்த்தங்களையும் சேர்த்து சமைக்க சொன்னாரு. என்னைக்கோ ஒரு நாள் தான் நல்ல சாப்பாடை சமைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல செல்வத்தோட மனைவியும் அவரு கேட்டதையெல்லாம் சமைச்சு தர்றதா சொன்னாங்க. சமையல் வேலை முடிஞ்சதும் பிள்ளையார் கோவில் ஆண்டி சாப்பிட உக்காந்தாரு. அவரு பார்க்க தான் ஒல்லியாவும் வயசானவராவும் இருந்தாரே தவிர சாப்பிட ஆரம்பிச்சதும் ரொம்ப நேரத்துக்கு சாப்பிட்றத நிறுத்தாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. அவரு திருப்தியார அளவுக்கு அன்னதானம் செய்யணுங்கிறதுனால செல்வத்தோட மனைவியும் சமைச்சு வச்சதையெல்லாம் அவருக்கு பரிமாறிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சதும் அவரு தன்னோட துண்டை எடுத்து விரிச்சு, மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதுல போட்டுடுங்க, நான் ராத்திரிக்கு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. 3 பேருக்கு சமைச்சு வச்சதை ஒத்த ஆளா சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறதையும் துண்டுல கட்டிக்கிட்டு பிள்ளையார் கோவில் ஆண்டி அந்த வீட்டை விட்டு கிளம்பினாரு. இப்ப பிள்ளையார் கோவில் ஆண்டி அவங்க கிட்ட, நல்ல திருப்தியா அன்னதானம் கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டவங்களுக்கு தட்சணை எதுவும் கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. செல்வம் இத பத்தி தங்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிள்ளையார் கோவில் ஆண்டி மறுபடியும் சொன்னாரு, நீங்க கொடுத்த அன்னதானத்தோட ருசிக்கும் அளவுக்கும் ஈடு கட்டணும்னா 2 பொற்காசுகளாவது இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. செல்வத்தோட மனைவி எதுவும் பேசாம வீட்டுக்குள்ள போய்
2 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு வந்து பிள்ளையார் கோவில் ஆண்டிகிட்ட கொடுத்தாங்க. அவரும் நன்றி சொல்லி அதை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாரு. நெல்லை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு மத்தியானத்துக்கு மேல வீட்டுக்கு வந்த செல்வத்துக்கிட்ட கோமதி நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. தேவைக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத துண்டுலையும் கட்டி வாங்கிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம 2 தங்க காசுகளையும் கேட்டு வாங்கிக்கிட்டு போன பிள்ளையார் கோவில் ஆண்டி மேல செல்வத்துக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அவரு தான் கேட்டாருன்னா, நீயும் 2 தங்க காசுகளை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடுவியா? 2 தங்க காசோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த பணத்துக்கு 100 பேருக்கு சாப்பாடு போட முடியும். அநியாயமா அதை பிள்ளையார் கோவில் ஆண்டி வாங்கிக்கிட்டு போயிட்டாரே அப்படின்னு அவரு கோமதியை நல்லா திட்டி விட்டாரு. எப்படியாவது பிள்ளையார் கோவில் ஆண்டிகிட்டேந்து அந்த 2 தங்க காசுகளை திரும்ப வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செல்வம் அவரை தேடிக்கிட்டு கிளம்பினாரு. பிள்ளையார் கோவில் வாசல்ல உக்காந்திருந்த மற்ற எல்லார்கிட்டையும் விசாரிச்சு ஒரு வழியா அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு செல்வம் அங்க போனப்போ பிள்ளையார் கோவில் ஆண்டி ஒரு பாயில படுத்து கிடந்தாரு. அவரை சுத்தி அவரோட மனைவியும் 3 மகன்களும் நின்னுகிட்டு இருந்தாங்க. செல்வத்தை பார்த்த உடனே பிள்ளையார் கோவில் ஆண்டியோட மனைவி சும்மா இருந்த அவரை கூட்டிக்கிட்டு போய், அவருக்கு என்ன சாப்பாடு போட்டீங்க? அது அவர் உடம்புக்கு ஒத்துக்காம மத்தியானத்திலேருந்து வயிற்று வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. வைத்தியர் வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு இவரோட சிகிச்சைக்கு 2 தங்க காசுகள் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு கடைஞ்செடுத்த கஞ்சன் அன்னதானம் கொடுக்கறேன்னு சொல்லும் போதே நாங்க கொஞ்சம் கவனமாயிருந்திருக்கணும். எங்களால வைத்தியர் கேட்கிற 2 தங்க காசுகளை கொடுத்து இவருக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. இதை நான் சும்மா விட போறதில்ல. ஊர் பஞ்சாயத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் நியாயம் கேட்க போறேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அவங்க போட்ட சத்தத்தை கேட்டதும் செல்வம் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. ஏற்கனவே தனக்கு ஊர்ல நல்ல பேர் இல்ல, எல்லாரும் தன்னை கடைஞ்செடுத்த கஞ்சன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பஞ்சாயத்துக்கு இந்த வழக்கு போச்சுன்னா கண்டிப்பா தனக்கு சாதகமா தீர்ப்பு வராது. அது மட்டும் இல்லாம தனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பேரும் கெட்டுடும் அப்படின்னு செல்வம் நினைச்சாரு. அவரு பிள்ளையார் கோவில் ஆண்டியோட மனைவி கிட்டையும் மகன்கள் கிட்டையும் ஏதோ தெரியாத்தனமா நடந்து போச்சு, நாங்க நல்ல நோக்கத்தோட நல்லா தான் சமைச்சு போட்டோம், எங்க சாப்பாடு அவருக்கு ஒத்துக்கல, இத பெருசுபடுத்தாம இப்படியே விட்டுடுங்க, அவரோட சிகிச்சைக்கு தேவையான 2 தங்க காசுகளை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதோட மட்டும் இல்லாம செல்வம் அவசர அவசரமா தன்னோட வீட்டுக்கு ஓடி போய் 2 தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு வந்து பிள்ளையார் கோவில் ஆண்டியோட மனைவி கிட்ட கொடுத்தாரு. செல்வம் அதை கொடுத்துட்டு கிளம்பி போனதும் பிள்ளையார் கோவில் ஆண்டி படுக்கையில எழுந்திருச்சு உக்காந்தாரு. கொடுத்த 2 தங்க காசுகளை திரும்பி வாங்கிக்கிட்டு போறதுக்கு கடைஞ்செடுத்த கஞ்சன் என்னை தேடிக்கிட்டு வருவாருன்னு எவ்வளவு சரியா நான் கணிச்சு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே நீங்க எல்லாரும் நல்லா நடிச்சு இன்னொரு 2 தங்க காசையும் அவங்கிட்டேந்து வாங்கிட்டீங்க. இப்படி ஏதாவது செஞ்சாதான் இவன்களுக்கும் புத்தி வரும் அப்படின்னு சொன்னாரு. என்னைக்கு நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச தங்க காசுலேந்து ஒரே ஒரு தங்க காசை செலவு பண்ற மாதிரி ஆகுதோ அன்னைக்கு நான் மாறிடுறேன் அப்படின்னு செல்வம் கோமதிக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவரும் கஞ்சத்தனத்தை விட்டு தனக்கு தேவையான செலவுகளை செஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.